ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் கையில் யாராவது ஒரு லெட்டரை எழுதி இதை நீங்கள் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி எனக்கு தரணும்னு உங்கள் கையில் தந்தாலோ, இல்லைன்னா ஒரு பெரிய டாக்குமெண்ட் காப்பியை ஜஸ்ட்டு இதை நீங்கள் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி டைப்பிங் ஃபார்மேட்டில் எனக்கு வேணும்னு கேட்டாலோ, இல்லைனா ஒரு இமேஜில் இருக்க லெட்டர்ஸை எல்லாமே ஜஸ்ட்டு டைப் பண்ணி எனக்கு தாங்கன்னு கேட்டாலோ, சிம்பிளாக நீங்கள் அதை ஒரு ஆப் மூலமாக ஈஸியாக ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுறது மூலமாகவே உங்களுக்கு அதை லெட்டர் ஃபார்மேட்டில் எடுக்கலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு ஆப் இருக்குது, லென்ஸ். இது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணாலே போதும், கூகுள் லென்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் கையில் ஏதாவது லெட்டர் எழுதி தந்தாங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா சர்ச் பக்கத்தில் டெஸ்ட்டுங்கிற ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே இருக்க அந்த டெஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி லெட்டர்ஸ் எல்லாமே செலக்ட் ஆகிரும். ஸோ செலக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகிற வரைக்கும் நம்ம அந்த கேமரா வச்சுட்டே இருக்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி எல்லா லெட்டர்ஸுமே செலக்ட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா டேக் ஏ ஃபோட்டோ ஆஃப் வேர்ட்ஸ் டு காப்பி அந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே செலக்ட் ஆளுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே காப்பி டெஸ்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ பண்ணாலே போதும், அந்த டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு காப்பியாகி வந்துடும். ஜஸ்ட் இனி இது எங்கே உங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணணும், இப்போ வாட்ஸ்அப்பில் இல்லைனா மெயில் ஐடியில் ஃபார்வேர்ட் பண்ணாலும் ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் காமிக்கிறேன். இல்லைனா உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஜஸ்ட் இதை இனி பேஸ்ட் பண்ணாலே போதும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இதை மெயிலில் பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். யாருக்கு சென்ட் பண்ணணும், ஸோ அவங்களோட மெயில் ஐடியை ஃபஸ்ட்டு மேலே நீங்கள் அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் டைப் பண்ணிக்கணும். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஜஸ்ட் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட்டுங்கிறத மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும். அந்த லெட்டரில் எழுதி வச்சுருந்தது எல்லாமே எனக்கு இப்போ டைப்பிங் மெத்தடில் வந்துருச்சு. இவ்வளோதான் மேட்ரு. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தந்தாலும் சரி, எழுதி கையில் தந்தாலும் சரி, ஜஸ்ட் ஒரு இமேஜ் தந்தாலும் சரி, நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஜஸ்ட்டு பல மணி நேரம் டைப் பண்ணுற ஒர்க்கை சிம்பிளாக நீங்கள் முடிச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்லா கன்வீன் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.